ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர சட்சத்தம் குருவே குரு மோகன் நமோ நமஸ்தே. விநாயகனே விக்னராஜா கர்நாடக ஜான சமர்த்தி யோதிகை. ஓம் நாயகரமா ஓம் நாயகரமா ஓம் நாயகரமா கிருந்த மகாகாய் ஸ்ரீ கோடி சமப்பிரதா நிர்விக்ன குருத சர்வகாரி சர்வதாம் சக்தி ஓம் சக்தி. ஓம் நம சிவாய நம நர்பு சிவான சுரசேகரபதி ஓம் நம சிவரபதி ஓம் சிவாய நம உனை மகாரபதி ஓம் நம சிவனரமந்தானி வளைக்குமரி மகாளி நிரந்தர லிலிகர பைரவி திரிசூல் தேவ சரமர்த்தினி ஓம் சக்தி அளவாங்குள் இருக்கும் மண்டமே பார்வதியே திரளாகனி அமிர்தா கணவனை காக்கும் பரவரை வரத்தின் பரவர சங்கத்திரோ சுபகர்ம திருவிர சுந்தரியே. ஓம் திவ்ய சுந்தரி சௌந்தரி தில்லோகனாய் தீபொழி பிரதிபி வாழை பரமேஸ்வரி திருஷ்டாகரம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக சுவாஹா. அன்பார்ந்த நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையத்தில் உங்களுக்கு ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தவம் போன்ற அற்புதமான தெய்வீக சித்தர்களுடைய கலைகளை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதில் சில கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்வதனால் நிச்சயமாக உங்களுக்கு அருளும் பொருளும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் நலம், மனநலம், ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். இது தேவையுள்ளவர்கள் பெரியவர்களை மதிக்கலாம், ஞானிகளை மதிக்கலாம், சித்தர்களை மதிக்கலாம், பெரியவங்களுடைய அனுபவங்களை கேட்கலாம், அதன் மூலமாக பயன் பெறலாம். இப்ப நிகழ்ச்சியில நம்ம ஜோடம் மட்டும் சொல்ல போறதில்ல. ஜோடம் சொல்லி அதை நிவர்த்தி பண்றதுக்கு வைத்திய ரீதியா இருந்தாலும் மாந்திரிக ரீதியா இருந்தாலும் அதுக்கு செயல்பாடுகள் செய்யவும் வழிமுறை சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது விதியை சொல்லிட்டு போறதை விட அதை மதியால எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சில சூட்சுமங்களை சித்தர்கள் சொன்ன விதியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். விதி என்பது இயற்கை, மதி என்பது செயற்கை. அந்த மதி நாம் உண்டாக்கி கொள்வது, அதை திட்டம் போட்டு செயல்பட்டு அதை காப்பாற்றுறது. மழை வர்றது இயற்கை, அதை கொடை பிடிச்சி அந்த காரியத்தை பார்த்து அந்த இடத்துக்கு போய் சேர்றது நம்மளுடைய செயற்கை. குப்பை அப்படின்னு சொல்றது விதி, அதை சுத்தம் செய்வது மதி. இந்த வீடு பாரு குப்பையா கிடக்குது, இந்த ரோடு பாரு குப்பையா கிடக்குது, அங்க இப்படி கிடக்குது, இப்ப அசுத்தமா கிடக்குது, ரைட்டு தான் கிடக்கத்தான் செய்யும். அதை நம்ம மதியால சுத்தம் பண்றோம் பார்த்தீங்களா, அது மதி. சோம்பலா இருக்கிறது விதி. அவன் சோம்பேறியா இருந்துகிட்டு வேலைக்கு போகாம வெட்டிக்கு போகாம மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்காம தாய் தாப்பட்ட அவங்களுக்கு உதவி பண்ணாம சோம்பேறியா அப்படி நல்லா தண்ணியை போட்டு ஊரை சுத்திட்டு ஒரு வீட்டுல கடையே தூங்குறது, அது அவருடைய விதி, அவருடைய மதி. சோம்பலா இருக்கிறது அவருடைய விதி. ஆனா முயற்சி செஞ்சு சோம்பேறியை தூக்கி தூர எறிஞ்சிட்டு காலையில் அதிகாலையில் எழு இறைவனை தொழு, அதிகாலையில் எழுந்தவனும் இளமையில் மணந்தவனும் எக்காலமும் துன்பப்படுவதில்லைங்கிறாங்க. எப்பவுமே அதிகாலையில் எந்திக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை இருந்தா 24 மணி நேரமும் தூக்கம் இல்லாம வேலை செஞ்சவங்க தான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. எப்பேற்பட்ட அறிஞர்களும் தூக்கத்தை குறைவாக வச்சிருக்காங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. சோம்பேறியாவே இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பா இருந்தவங்க தான் வாழ்க்கையில பல மடங்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு சாட்சியங்கள் நிறைய இருக்கு. அதனால சோம்பலா இருக்கிறவன் விதி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பான். அதே சமயத்துல மதியா உள்ளவன் முயற்சி செய்வான், அந்த காரியத்தை செயல்பட்டு முன்னுக்கு வந்துருவான். அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சுறுசுறுப்பாகவும் விதியை மதியால் ஜெயிச்சும் வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு இந்த கலைகள் அதிகமாக பயன்படும். இந்த ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தமம் இவ்வளவும் நமக்கு சித்தர்கள் அருளிய கலைகள் எல்லாமே நமக்கு விதியை மதியால் ஜெயிச்சு வெற்றி காண்பதற்காகவே தான். அதனால இந்த கலைகளை கத்துக்கிட்டு பயன்பெறலாம், கற்றுக்கொண்டு செயல்படலாம். இதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன், விருப்பப்பட்டவங்க என்கிட்ட கத்துக்கிடலாம், இல்ல செயல்பாடு முறைகளை செஞ்சு கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எப்பவுமே வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கு இது அறிகுறியா இருக்கும். தெய்வங்களுடைய அனுகிரகம் மாதிரி இந்த சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு சொல்லி வச்சதை பயன்படுத்தும் போது நம்ம பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உண்டி சுருங்கின் உயிர் வாழுமே அப்படிம்பாங்க. உண்டி சுருங்கின் உயிர் வாழுமே, உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. இதையும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, மிருகத்துக்கு பருத்து. என்னுடைய பெரிய ஒரு ஆசான், நான் திருநெல்வேலி போயிருக்க சமயத்தில் என்ன சொன்னாரு, சாதாரண ஆளு தான், பிச்சைக்கார மாதிரி தான் இருந்தாரு. அவர் சொல்றாரு, மிருகத்துக்கு பருத்து, சித்தனுக்கு அழகு சிறுத்து, பெண்ணுக்கு அழகு உடல் சிறுத்து, இடை சிறுத்து அப்படிம்பாங்க. இப்படி வாழணுமாமா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மிருகத்துக்கு பருத்து இருந்துச்சுன்னா நாளைக்கு அதை அறுக்க போனாலும் சரி நல்லா காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். அது சாக போற நேரத்தில் கூட நல்லா காசு கொடுத்துட்டு போயிடும்.
நல்லா பருத்து இருக்கணும். மிருகத்துக்கு அழகு பருத்து, சித்தனுக்கு அழகு சிறுத்து. சித்தனுக்கு அழகு சின்னதா இருக்கணும், உடம்பு வந்து சின்னதா இருக்கணும், சும்மா பருத்து குண்டனா இருக்கக்கூடாது. அப்போ உடல் பயிற்சி பண்ண முடியாது, நல்ல முறையில் பிரளயம் பண்ண முடியாது, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பாருங்க, நிறைய ஆசான்கள் நிறைய சித்தர்கள் எங்க பார்த்தாலும் சிறுத்து தான் இருப்பாங்க. பெண்ணுக்கு அழகு இடை சிறுத்து, அவங்களுக்கு பெரிய இடையெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த இடை சிறுத்து இருக்குதான் அழகு அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் சாப்பாடு கம்மியா சாப்பிடணும், அளவு அறிந்து சாப்பிடணும். அரை வயிறு சாப்பிட்றது தான் உத்தமம், அதிகமா சாப்பிட்றது நல்லது இல்லை. அதனால வந்து விளைவுகள் தான் வரும், சோம்பேறி வரும், நல்லது இல்லை, சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியாது. அதில் உண்டி சுருங்கின்னு உயிர் வாழுமே. நல்ல உண்டி சாப்பாடு குறைக்க 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 அளவா சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடணும். நம்ம சாப்பிடாம இருக்கிறதும் தப்பு, உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு நம்ம எவ்வளவு சாப்பிடணுமோ அது சாப்பிட்டா போதும், அந்த அளவு சாப்பிட்டா போதும். இப்போதைக்கு ஒரு டப்பால எவ்வளவு அரிசி போட முடியுமோ அப்படித்தானே போட முடியும். அந்த டப்பால அரிசியில வந்து ஒரு பக்கம் டப்பால ஒரு அண்டா அரிசியை உள்ள தீக்க முடியுமா? அது மாதிரிதான் நம்ம சாப்பிட்றதுலேயே ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுகளை பயன்படுத்தி அந்த தண்ணியை குடிச்சு நம்ம பசித்து புசி அப்படிம்பாங்க, பசி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப உத்தமம். அப்படி செஞ்சா வாழ்க்கையில பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி பண்றதுக்கும் மனசுக்கு தெளிவு கிடைக்கும். இப்ப பூர்வீக சொத்து, தகப்பனார் சொத்து அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்பாவிட்ட பாசமா இருக்கணும், அவர் சேர்த்து வச்ச சொத்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் போகும்போது அந்த இடத்த சொல்றத லக்னத்துல 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அப்ப தகப்பனார் சொத்தும் நமக்கு தேவை இருக்கு, தகப்பனாருடைய அன்பு நமக்கு தேவையா இருக்கு, தகப்பனாருக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை கரெக்டா இருக்கிறோமா, அதுவும் உறவுகள்ல வந்து வலு ஏற்படுதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த கிரகங்களுடைய அடைவுகள் தான். அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கிறது, இது வந்து பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து, அவங்க தாத்தா பாட்டி அப்படி பூர்வீக சொத்து அப்படியே கிடைக்கிறதுக்கும் ஒரு பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இருந்தா தான் அந்த மனிதர்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அந்த சொத்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி கிரகங்களுடைய அடைவுகள் இல்லாம இருந்திருந்தா அது விதி இல்லை, அது மதியம் கிடையாது, மதியனால ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லையே, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால அதுக்கும் கிரகங்களுடைய அடைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அடைவுகளை வந்து கிரகங்களுடைய அடைவுகள் ஆட்சியில் இருக்கணும், இல்ல பகையில இல்லாம, நீச்சத்துல இல்லாம, நட்புல இருக்கணும், இல்லைன்னா சமத்திலேயாவது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்பானுடைய சொத்து நமக்கு கிடைக்கும், அப்பானுடைய அன்பு கிடைக்கும். சொத்துங்கிறது வெறும் பணம் நகை மட்டும் வீடு காடெல்லாம் கிடையாது, அப்பானுடைய அன்பு பூர்வீகம் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு 10 பசங்களை பெற்றிருக்காங்க, அப்புறம் 5 பசங்களை பெற்றாங்க, அப்புறம் 2 பசங்களை பெற்றாங்க. இன்னைக்கு குழந்தைகளை ஒரு குழந்தைகளை நிப்பாட்ட சொல்றாங்க. இன்னைக்கு 5 பசங்களை பெற்றாலும் சரி, 7 பசங்களை பெற்றாலும் சரி, ஆண் பொண்ணு பெற்றாலும் சரி, ஆனா தாயிட்ட பாசமா இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, தகப்பனாற்ற பாசமா இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு பிராப்தம் வேணும். தகப்பனார்கிட்ட வந்து பாசத்தோட இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு, அவருக்கு நம்ம செத்தாலும் அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஈமக்கிரிகளை கரெக்டா செஞ்சுட்டு, அவருடைய பாசத்துல நம்ம டெய்லி நினைச்சு அவர் நன்றி கடனோட அவர்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம பிராப்தம் இருக்கணும். ஏன்னா அவருக்கு நன்றி கடன் நமக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவர் எவ்வளவு செஞ்சாலும் அவர் தகப்பனால் செஞ்ச ஈடு நம்ம கொடுக்க முடியாது. அவர் செஞ்ச நன்மைக்கு பிள்ளைகள் வந்து ஈடு கொடுக்க முடியாது. பிள்ளைகள் வெறுத்து பேசிட்டு போயிடலாம் ஈஸியா, ஆனா தகப்பனார் செஞ்சதுக்கு ஈடா எதையுமே அவங்கள செஞ்சு சாதி கொடுக்க முடியாது. அதனால தகப்பனார் சொத்து கிடைக்கிறதுக்கும், தகப்பனாருடைய அன்பு கிடைக்கிறதுக்கும், அவருடைய நட்பு எப்போது நமக்கு இருந்து சாகுறவரை இருந்து செத்தாலும் நம்ம அவங்கள்ட்ட பாசமா இருக்கிறதுக்குரிய பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முடியாத பட்சத்துக்கு அதுக்கு வந்து முறைப்படி நடக்காதவங்களுக்கு அந்த தாய் தகப்பனுடைய ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கு தான் இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த வசீகர பொருள் கொடுத்து அதுல பூஜைகளை பண்ணி சொல்லி அவங்களுடைய தயார எண்ணங்களை கொண்டு வர வந்து அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை பண்ணி அந்த பூஜைகளை செய்யும்போது தயார எண்ணங்கள் வரும், தகப்பனார் மேல பாசம் வரும், அந்த சொத்தும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பிரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதனால நல்ல ஒரு கலைகளை கத்துக்கிட்டு இல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பல மடங்கு யாராருக்கு எதை செய்யணும், எதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.